இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜெயம். என்ன சொல்லுங்க? இன்கிரெடிபிள் வெற்றி. இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பிரியமானவனா வாழ்ந்தான். அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு ஆகையால்னு சொல்றது காரணம், ஆகையாளுக்கு அவன் நிறைய காரியம் செஞ்சிருக்கிறான். பார்த்துட்டோம்ல, அதை நம்ம ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகையால் ஒய் தேர்ஃபோர் என்ன பண்ணாருன்னு பார்த்துட்டோம். அவன் அவ்வளோ கர்த்தருக்கு பிரியமானவனா நடந்துட்டான். ரைட், இந்த சைட்டெல்லாம் பார்த்தோம். அப்படி நடந்ததுனால கர்த்தர் சொல்ற, நான் உன் கூட இருப்பேன், நீ எங்கே போனாலும் யூ வில் ப்ராஸ்பர்ப்பா, நீ எங்கே போனாலும் உனக்கு அனுகூலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி அனுகூலம் நிறைந்த மனித வாழ்க்கையில் பிரச்சனையே வராதா அப்படின்னா அப்படி கிடையாது. கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா அவன் வாழ்க்கையில் எங்கே போனாலும் அனுகூலம் வரும்னா, ப்ராப்ளம் ஃப்ரீ லைஃப்பை எங்கேயுமே காட் இஸ் நாட் கேரண்டிங் அஸ். ஆமீன்னு சொல்லுவீங்களா? எந்த மனுஷனுங்க சீஷருக்கு கூட இருக்கிற நிறைய பிரச்சனை, பர்சிக்யூஷன் எல்லாமே இருந்துச்சு. ஒவ்வொரு ராஜாக்கள் கூடயும் கர்த்தர் இருந்தார், அவங்களுக்கு யுத்தம் நடக்காமல் இருந்துச்சு. அப்படி ஆண்டவர் கூட இருந்து அவன் வெற்றியாளனா, ஜெயம் உள்ளவனா, அவனுக்கு எங்கே போனாலும் வேற எவர் ப்ராஸ்பர்ஸ்ன்னு சொல்கிறதுனால அவன் பாருங்க ஹாப்பி ஜாலி லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தான்னு அவசியம் இல்லை. அவனுக்கும் பிரச்சனை, அவனுக்கும் சேலஞ்சஸ்ஸு, அவனுக்கும் இடுக்கும் எல்லாமே வந்தது. ஆனால் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு சொல்கிற மாதிரி உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கின்ற வாக்குத்தத்தம். ட்ரபிள்ஸ் இருக்கும்பா, பட் ஐ எம் வித் யூ, யூ வில் ப்ராஸ்பர் வேர் எவர் யூ கோ. நீ எங்கு போனாலும் நீ அங்கு செழித்திருப்பாய், எங்கு போனாலும் நீ என்ன பண்ணுவ, அங்கு வாழ்ந்திருப்பாய் என்று கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு சொல்கிறார்.